செல்லத்திரு மகனுக்கு தங்கத்தை உருக்குனா தனி தொட்டிலா கட்டினாள் பொண்ணை உருக்கி அம்மா புகழான தொட்டில் கட்டியின் மாயாண்டி சுடலை முண்டனே ஆதி பராஜயத்தி ஊட்டி வளர்க்கா உடலெல்லாம் நெய் உருக நீராட்டி தாளாட்டி செல்லத்திரு அமுது ஊட்டி புள்ள மாயாண்டி சுடலை முண்டனே கைலாசத்திலே வளர்த்து வரால் கண்ணன் தங்கை பார்வதி. ஆமையா இந்த நல்லதொரு வேளையில் பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அம்பிகை அம்மா என் பாப்பாங்குளத்திலே கால்வாயிலிருந்து வந்தவா பாப்பாங்குளத்து எசக்கி அம்மா என் செங்காட்டி நீலி செட்டி வழி மறித்தவா பாப்பானை பழியெடுக்க பழையநல்லூர் வந்து அமர்ந்தவா என் தாயானை எசக்கி அம்மாள் பிரம்மசக்தி பேச்சு மாயாண்டி சுடலம் உண்ட இப்பேற்பட்ட தேவதைகள் இருக்கக்கூடிய இந்த அரும்பெரும் சபையில வில்லிஜை பாடிக்கொண்டிருக்கும் கடையநல்லூரைச் சேர்ந்த தொப்ப மாடசுவாமியினுடைய மக இந்த தொப்ப பெருமாளுக்கு அள்ளிப்பண லட்சாதி லட்சம் நோட்டு 200 லட்சம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு சீமான் பூமான் கனகபான்கள் இந்த அம்பிகை இசக்கியம்மாளுடைய தலைமை கோமரத்தாராக இருக்கக்கூடிய காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கும் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது மீதில் அன்றும் பண்டும் ஆசா பாசம் கொண்ட வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் கடம்பன் கழுகாசலமூர்த்தி கார்த்திகேயன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய நாமத்தை பெற்ற அருமை அண்ணாச்சி ஆறுமுகம் காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதான் ஆலங்குளம் டிபார்ட்மெண்ட்ல ஆலங்குளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கோம் அருமை அண்ணாச்சி ஆறுமுகம் அவர்கள் இந்த பாப்பாங்குளத்தை அசைக்கமா வாசலுக்கு நம்ம வில்லு வரணும்னு ரொம்ப ஆசை. அவருடைய தம்பி அருமை அண்ணாச்சி குமார் பாண்டியன் அவர்களும் நமது மீது ஆசை பாசத்தோடு நம்மளை விருப்பப்பட்டு இந்த விருப்பத்திற்கு இடமளித்து நம்ம 6 பேர்களும் வந்து அம்மாளுடைய வாசல்ல அம்மாளுடைய பலகநல்லூர் நீலி செங்காட்டி நீலி இசக்கி அம்மாளுடைய திருவரலாறு முடிச்சு கொஞ்சம் சொடல கதையும் போய்கிட்டு இருக்கு. அருமை அண்ணாச்சி காவல்துறையில பணியாற்றக்கூடிய அருமை அண்ணாச்சி ஆறுமுகம் அவர்களும் அண்ணாச்சி குமார் பாண்டியன் அவர்களும் அவதான் கோயிலுக்கு தர்மகர்த்தா அருமையாச்சி குமார் அவர்களும் லட்சாதி லட்சம் நோட்டு அள்ளிப்பணம் 200 லட்சம் முன்னால ஒரு 500 நம்ம குமாரனாச்சி வந்து ஒரு 500 கொடுத்தாவோ பையன் அண்ணாச்சி குமார் பாண்டியனுடைய அன்பு செல்வம் அன்பு சீமான் விக்கி அவர்களும் நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். காவல்துறை அதிகாரி அருமையாச்சி ஆறுமுகம் அவர்களும் பாடமுறைமைக்கு பரிசளித்துள்ளார்கள். ஆமா குடும்பம் பேரே தடியம்பேரம் குடும்பத்தார்கள். அதெல்லாம் அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அடுத்து ஆலய தொண்டே ஆண்டவன் சேவை என்று சொல்வார்கள். இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதில் இறை தொண்டுல இறைவனுக்கு பூஜை செய்யும் தொழிலே ஒரு சிறந்த தொண்டுதானே. அப்பேற்பட்ட கோயிலுடைய கோவில் பூஜாரியாக உன்னதமான பணியாற்றி கொண்டிருக்கும் எங்கள் திருநீலகண்டர் குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த அன்பு சீமான் 63 நாயன்மார்ல இந்த குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த திருநீலகண்ட நாயனார் ஒருவர் ஆமையா அப்பேற்பட்ட திருநீலகண்டருடைய வழி வம்சம் எம்பெருமாள் நவனிதன் நாராயண கண்ணன் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் கோரா கொம்பர் அந்த கோரா கொம்பரு அள்ளும்பகலும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லும் மண் மிதிப்பது வழக்கம் அல்லவா. நாராயணன் மீது பற்று கொண்ட கோராக்கொம்பர் பெத்த உள்ள ஊந்து விளாண்டு மண்ணுக்குள்ள வந்ததையும் தெரியாமல் மண்ணுக்குள்ள வச்சு பெத்த மோனை மிதிச்சிட்டாரு கோராக்கொம்பர் வேளாறு. ஆமையா பக்தியில
பக்தியில நாராயணன் மீது கொண்ட பக்தியால பெத்த பிள்ளையும் மறந்து மண்ணுக்குள்ள வச்சு மிதிச்சாரு அந்த கோரா கொம்பருடைய வலிவம்சத்தார்கள். ஆமையா அப்ப இதுல இருந்து என்ன தெரியும்னா பக்தி கொள்வதில ஆமா நம்ம குலாளர் சமுதாயத்துக்கு ஈடு இந்த உலகத்துல கிடையாது. அம்மன் கோயில இருந்தா அம்மன் கோயிலுக்கு ஐயனார் கோயிலுக்கு மட்டும்தான் குலாளரு. அதானே ஏன்னா அவங்க ஊருக்கு அப்புறம் அத்தோட காட்டுக்குள்ள எந்த ஐயன் கோயில் இருந்தாலும் அவங்க மட்டும்தான் தனியா போய் பூஜை வைக்க முடியும். ஆமா காட்டு கோயிலுக்கு பூஜை வைக்க பிறந்தவரே நம்ம குலாளர்கள் தான். அதனால எங்கள் குலாளர் சமுதாயத்தில் அவதரித்த இந்த செங்காட்டினில் எசக்கியம்மன் ஆலய கோயில் பூஜாரி அன்புச்சீமன் லட்சுமண வேளாருடைய தங்கக்கரத்தினால அள்ளி பணத்தை கொடுத்து அன்பு பாராட்டி உள்ள அண்ணார்களுக்கு அடுத்து பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அலங்கார பந்தல் சிங்கார வழியில போறோம். நேரம் இருக்கு, அங்க போய் என்னத்துக்கு வைக்க போறோம். பாடும் பழமையை பரிசீலித்த ஆமா டயத்தை பார்த்தா நீர் அங்கே எதுக்கு வைக்க? ஆமா 6 மணிக்கு தான் போகணும். பாடும் பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் கருத்த பழவேசம் அன்புச்சீமா பாடும் பழமையை பரிசீலித்த அன்பு நேசம் கொண்ட, அதாவது எல்லோரும் ஒரு வேஷம், இவர் மட்டும் பல வேஷம். குரம்ப பெண்ணாளுடைய ஆமா ஹரிராமனுடைய கரும்புச்சாரை உண்டால் குறும்ப பெண்ணால் அவர் சாப்பிட்டது போல் மிச்சம் இருந்த கரும்புச்சாரை சாப்பிட்டு ஹரிராமனுடைய அருளால் சனித்த மக பச்சை நிறம், பவள நிறம், நீல நிறம், ஆளு நிறம், இப்படி 7 வகை நிறத்தோடு பிறந்து 7 வேஷம் கொண்டவர் என் பலவேஷக்காரன். ரோசக்காரன், பாசக்காரன், ஐயாவான பலவேஷக்காரன். ஆமா அந்த பலவேஷக்காரனுடைய நாமத்தை பெற்ற கருத்த பலவேஷம். கருத்த பலவேஷம் ஐயா பேரு கருத்த பலவேஷம். ஆமா சோனா பலவேஷமா சோனா பலவேஷம். சோனா பலவேஷம் அதானே. ஐயா சோனா பலவேஷம் அவர்கள் அள்ளிப்பண லட்சம் நோட்டு 100 லட்சம் ஆமா ஆடமலைமைக்கு பரிசீலித்துள்ளார். அடுத்த ஆமா ஆடமலைமையை பரிசீலித்த நல்ல உள்ள அடக்க இமயம் தெற்கே குமரி ஒரே கோத்திரம் சண்முக கோத்திரம். அந்த சிவ சண்முக கோத்திரத்தில் அவதரித்து சேவல் கொடியோடும் சேனையர் படையோடும் பிறந்தவர்கள். நம்ம உதட்டை சிவக்க வைக்க உத்தமர் குலத்திலே பிறந்த என் சேனையர் குல தங்கம், அதாவது சமையல் மாஸ்டர் தவசி பிள்ளை. ஆமா சமையல் சக்கரவர்த்தி அறுசுப உணவுல நலவாக கலைஞர் பேர் பெற்ற கைமணக்க வாய் ருசிக்க. அப்படியா? கைமணக்க வாய் ருசிக்க அள்ளி அள்ளி கொடுப்பதில் அச்சய பாத்திரமாக வந்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய உன்னத தொழிலான சமையல் மாஸ்டர், சமையல் சக்கரவர்த்தி அன்பிச்சீமா ஆழ்வாக்குறிச்சி காக்கம் பெருமாள் ஜாஜா வீரநதி ராமநதி வற்றாத வரட்டையாறு கருமருது செம்மருது கட்ட கரங்கசத்துக்கு மேல்புறத்தில ஈசானிய பார்வையிலே ஆட்சி செய்து காட்சி புரியும் ஆழ்வாக்குறிச்சி சக்கரவர்த்தி சுடலை. ஆமா என் சக்கரவர்த்தி சுடலை ஆடும் குலகோமரத்தாடி அண்ணாச்சி பழனிச்செல்வம். பழனிச்செல்வம் பழனிச்செல்வம் சமையல் மாஸ்டர், சரஸ்வதி ஹோட்டல் உரிமையாளர். அவரிடம் தங்க கரத்தால பாடமுழமைக்கு பரிசீலித்துள்ளார் அல்லவா. ஆதரித்த அன்னார்குல வழிச்சடங்களும் பாடுமுழமை பரிசல் நல்ல உள்ளங்கள்லாம் அமையா வாழ வேணும் வளர வேணும் அலைமுருகன் அருளாலே இந்த முகம் போல தங்க முகமாகுமையா எசக்கியமருளாலே இன்பமுடன் வாழுமையோ பிரம்மசக்தி அருளாலை யாரு புகழ் பெற்று வாழுமையோ
வாழ வேண்டும் விளக்கில் பிறந்தவரா ஆண்டி சுடலா ஐயா சுடலே ஐயா மாணிக்க தொட்டிலில மாதாவோட சத்தம் கேட்டு மதிமை எங்கி உறங்குதார வாராட்டி சத்தம் கேட்டு ஒரு சுடலா ஐயா நல்ல கையிலைக்குள்ள உறங்குதாரை மாயாண்டி உறங்கும் போது மாயாசக்தி என்னுவாளா நம்ம வாராட்டி சத்தத்தை கேட்டு நம்ம புள்ள மாயாண்டி சொல்லல நல்லா அசந்து உறங்கிட்டான். நம்ம மாயாண்டி வந்த நாளையில இருந்து மறைவன் பகவான மறந்துட்டோமே புள்ள வந்த பெருமையிலே புருஷனை அயத்துட்டோமே. ஆமோ கட்டிமவன் கிடைச்ச நாளையில இருந்து நம்ம கணவனை அயத்துட்டோமே. கடவுளை போய் பார்க்கணும், கடவுளிடம் பேசணுமே என்று ஆதிசக்தி பார்வதியாரோ ஆண்டவனார் பக்கத்துக்கு ஆதிசக்தி வருவாளோ புருஷனோட பக்கத்துக்கு பார்வதிய வாராள பார்வதியா வாராளே மாயாண்டி சுடலத்தை மனமதிலே என்னுதாரே நாம வந்த புதுமைகளைய ஏனுமே சுடலையோட மெய்களைய அன்னை சொக்கண்டே அவி அறிய நோமே அறிய நோமே பெருமே அறியேனுமே மாயாண்டி மகத்து வைத்த அறியனுமே சொடல தெய்வம் அம்மாவ அம்மா என்று கையில தாயே தாயே என்று ஐயாவான சுடலத்தை சன்ன சத்தம் போடுதார சுடலை சன்ன சத்தம் போடுதாரே ஐயா சொடல அலறி அலறி துடிக்காரு. ஏன் கூப்பிடுதாரு? நம்ம பெத்த ஆத்தா பார்வதி நம்மள ஒத்தையில ஓட்டுட்டு புருஷனை பார்க்க போயிட்டால. இந்த கை கட்டிமாவும் சொடலைய போட்டுட்டு கடவுள் தான் பெருசுன்னு போயிட்டால. ஒரு பிள்ளையா ஒத்தையில போட்டு போகலாமா? அறிந்தார் ஆண்டவன் மாயாண்டி சுடலை முண்ட. இது நம்ம அம்மாவை கூப்பிட்டு பாப்பணும். எவ்வளவுதான் ஐயா சுடல பார்வதியை கூப்பிட்டார். இந்த பார்வதி பகவான் பவுசில இருக்கா. ஏன் மாயாண்டி சத்தமது கையில இட்டு வருகுதையோ உத்தரகண்ட ஐயாளோ உத்தரகண்ட ஐயாளோ இந்த சுடல சத்தம் வருகுதையா கண்டு மையோனோ சுடலை சத்தம் அடி சுடலையுட சத்தமலே மையான வருமளலே மையான களமதில வேஜியமா காரி வேஜியமா
குடிச்ச போட்டு ஒளி விளக்க முறிச்சு வச்சு மச்சி வீடு கட்டியிருக்கா மாயக்காரி பேச்சி அம்மா மாளிகையில் கொழுவிருக்கா கொச்சீடு கட்டியிருக்கா கொச்சீடு கட்டியிருக்கா கோபுரத்தில் கொழுவிருக்கா ஏதாயான வேச்சியம்மா கிளமதியில வருவண்ணு வேச்சியம்மா காத்திருக்கா பேச்சியம்மா காத்திருக்கா அப்பாரிந்தால பேச்சியம்மா அரமம வஞ்சத்தங்காட்டி பேச்சியம்மா என்னுவாளாம் மாயாண்டி வயர் பசித்த அழுவுதான அழைக்கணுமே அழைக்கணுமே சுடலைக்கு மாண்ட பிணங்களை ஊட்டணுமே ஊட்டணுமே அழைக்கணுமே ஊட்டணுமே எங்க தாயான பேச்சியம்மா மாலை ஓட்டி மஞ்சளைய புஜுவலா ஆனப்பழகை விழித்து சொடலை அழைப்பதற்கு கைராஜ வரான கைராஜோ அவள் ஆயான வேட்சியம்மா இடங்களோ சுடலிட்டு வாமகனே மையானம் போகலாமே மையானம் போக மாண்டவனம் சிங்களாம மாண்டவனோ திங்கலாமே எம்மவன சுடலோ இழந்தரிட்டு வா மகனே இடுகாடு போகலாமே இடுகாடு போகலாமே இரண்டு வினம் திங்களாமே இறந்தவனோ திங்களாமே தொட்டில இருந்தவன நல்லதுக்கு கறி வேட்டியம்மா ஆண்டி சுடலை குழந்தையாக இருப்பவன வழிபால வளர மலை போல வளர வைக்க அலங்காரம் பண்ண நல்ல
ரட்சகராலோ போட்டு இப்படியாக மாயாண்டி சுடலைக்கு அம்மா பேச்சி அம்மா அலங்காரம் செய்தார். நான் செய்தாய் உச்சியிலே குள்ளாவும் உள்ளா நடையழகும் அழகும் எல்லடமும் உள்ளாக வல்ல வெட்டும் அமையோ வெள்ளி விழியருவ விளையாடும் கையருவாவும் அம்மோ 6 மணி வெள்ளையாறையில் செல்லடம் ஜல்லடம் அக்கினிய வரவழைத்து ஆன பந்தங்குளத்தினா பேசுவம்மா அமையா களத்துக்கு மாய பேச்சு அழைத்து வாரா உத்தரகண்டம் ஐயனத்து ஆனக்குட்டி ஐயர் மாபாள் மாமாவா பாப்பாஜி செட்டு தாமல் இருக்கா சிவலோகம் சாண்டிருக்கா மாண்டு தானம் அழிஞ்சிருக்கா மாண்டு தானம் அழிஞ்சிருக்கா மரணலோகம் சாண்டிருக்கா பாபாஜி மரணலோகம் வந்திருக்கா கொண்டு வந்து கல்லறி அட்டடிக்கு அட்டவரையர் வழி பாவரியா பரணியர் வெடித்தார் பாவரி மேல் வைத்தாள் ஈரவண்ண மேல் பொறிஞ்சு தவறு ஓட்டி ஏமகாரன் தூதன் தானே துருத்தி போட்டு ஊதுதானே துருத்தி போட்டு ஊதுதாரே அண்ணாரும் அம்மாவா பாப்பாத்தி மண்டையில பிணமிருந்து பருவி பிணம் வியாபுதான் மண்டையில பிடிச்சி மானமெட்டும் புக கிளம்ப சந்தன கட்டையில சவம் இருந்து வியாபுதாளே ஆனக்குட்டி ஐயர் மாவா அருமாமா பாப்பாத்தி பாவாட்டில பிடிச்சதி பாவாட்டில புக கிளம்ப பாவாட்டில பிடிச்சதி தரவாட்டில அருமாமா பாப்பாத்தி சந்தன கட்டையில இருந்து வியாபுதாளே குங்கும கட்டையில குங்கும கட்டையிலே அவ கொழுந்து விட்டு வியாபுதாளே கொழுந்து விட்டு வியாபுதாளே ஐயா மூட்டச்சில பிணம் இருந்து மூட்டம் போட்டு வியாபுதாளே பார்த்துட்டார சொல்லலா ஐயா உள்ளச்சில எண்ணிட்டாரே ஏட்ட பழிச்சு போச்சு ஏட்ட போச்சு வந்த வேலை முடிஞ்சு போச்சு ஆமா வந்த வேலை முடிஞ்சு போச்சு கட்டையில பிணம் இருக்க பார்த்துட்டார சொல்லல தெய்வம் மூட்டச்சில பிணம் இருக்கு முண்ட சாமி பார்த்துட்டாரு வலது காலம் மண்டி ஓட்டு வலத்தை சுத்தி இடத்த இடது காலம் மண்டி ஓட்டு ஈச மகன் சொல்லல தெய்வம் இடத்தை சுத்தி வளர்த்தார மாயாண்டி மாசுடலை கூட்டத்துக்கு முன்னாலை பேயாண்டி மாயாண்டி பேரு வெட்ட சுடலையாண்டி கட்டையிலவனம் இருக்க கருத்த பாண்டி மாயாண்டி மூட்டத்தை உழைக்காரு மூட்டத்தை முழு பணத்தை இழுக்காரு அவரை முழு பணத்தை
இருக்காரே எங்க ஈழமகம்மாயா இழுக்காரே ஆண்டவேமாயாண்டி மண்டலப்பாரோ வளரும்பாரோ ராமரக்கோ எடுத்து அப்பம் போடுவாரோ மணிக்கொடலை பிடுங்குவாரோ மணிக்கொடலை கொடல மாலையாக போடுவாரோ கொடல மாலையாக போடுவாராயே கடவுள் மகம்மாயாண்டி பரண்ட காலி எலும்பை எல்லாம் கரும்பு போல திம்பாரோ முட்டொழும்ப ஒடிப்பாரோ முறுக்கு போல ஈரக்கொலதாமரக்கோ எடுத்து அப்பம் போடுவாரோ மண்ட ஓட்ட உடைக்காரோ மாவு போல திங்காரோ பாப்பாங்கோளம் சொல்லல செய்வோ 8 மாசம் ஜூலியத்தோ 8 மாசம் சொல்லரை எடுத்து அப்பம் போடுவாரே போடுதாரே தல பிள்ளை ஜூலியத்தாரம் போட்டுட்டாரே ஐயா சொல்லல சொல்லல ஆண்டவரி அந்த உக்கரகண்ட மையானத்தில ஆனக்குட்டி ஐயர்மவா அருமவா பாப்பாச்சி அந்த பாப்பாச்சி பெண்மகளை மையானத்திலே பணிமோசம் செய்து இறந்த பிணங்களை எல்லாம் எடுத்து ஏப்பம் போட்டு சிவச்சோடைய காணும் உங்க அம்மா பார்வதியோ தியாசமெல்லாம் தேடுவாளே எம்மவனை சுடல ஐயா ஏடா ஏ சுடல ஏன் கட்டிமோனே ஏன் வாயாண்டி ஏன் முண்டான் 12 மணிக்கு வந்தியடா மணி 2:30 தாண்டுதப்பா நீ வரும்போது உங்க அம்மாளுக்கும் தெரியாது உங்க அப்பா சிவனுக்கும் தெரியாது நான் உன் சின்னாத்தா இந்த பேச்சியம்மா கூப்பிட்டோம்னு என் பின்னால நீ வளர்த்த கடை வந்தது மாதிரியே வந்துட்டேன் ஆனா வந்து இவ்வளவு நேரம் ஆகுது உன்னை பெத்தவா பார்வதி தேடுவா நீ போடா ஐயா கைலாசத்துக்கு அப்ப பேச்சுக்கிட்ட ஐயா சொல்லல சொல்லுதாரு ஏ அம்மா என் தாயே பேச்சு அம்மா நீதானே என்ன கூட்டு வந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக சபப்பாலை ஊட்டுன மாதாவாளுக்கு பதிலாக மாண்டபனத்தை ஊட்டியது நீதானே இப்பேற்பட்ட அழகு மனத்தை ருசி காட்டினதும் நீதானே அதனால 7 தலைமுறைக்கு ஒண்ணு நான் அயக்க மாட்டேன் அம்மா சொல்லுதா பேச்சு ஏடா ஐயா நீ என்ன மறக்க வேண்டாம்ப்பா நீ எப்ப மேல வயர் பேசித்த அம்மால கூப்பிடுதிய உன்ன அப்ப மேல மையானம் கூட்டு வந்து தனியா விருந்து வைக்கண்டா சுடலை இப்ப போடா ஐயா போ மகனே அப்ப பேச்சு மாட்ட சுடலை சொல்லுதா ஏ அம்மா நான் எப்ப மேல வயர் பேசித்து கொலை துடித்து அழுதணும் அப்ப மேல எங்க அம்மாவுக்கு தெரியாம என்ன கூட்டிட்டு போகணும் அம்மா அப்படின்னு சொன்னவும் பேச்சியம்மா சம்மதிக்க அப்ப ஐயா சொல்லுதாரு ஏ அம்மா நேரம் ஆகிடுது நம்ம போற வழியில உன் பிள்ளைக்கு பசிச்சா அதுக்கு சாப்பாடு வேண்டாமா வேணுமில்ல அம்மா அப்ப அம்மாரான பேச்சியம்மா பார்த்தா ஏடா ஐயா சொல்லல ஏ கட்டிமோனே உனக்கு முந்தா நாள் மூடி வச்ச பிணை இருக்குதப்பா அத உனக்கு மூட்டையா கட்டி தரமுன்னு ஏ கக்கதியில எழது வேணும் கடவையில ஜலது வேணும் தோளதில ஜலது வேணும் உங்க மாலை போல போடுவாரா அள்ளி பேணம் கொள்ள போட்டே ஆண்டவனார் மாயாண்டி மையான கடமை விட்டு மாணிக்க கையிலாஜம் வாராரே மங்களமோ விட்டு மாணிக்க கையிலாசோ வாரோர் ஆண்டவனால் சுடலை தெய்வம் கொண்டு வந்த பிணத்தை எல்லாம்
படுத்திருந்தாரே மாணிக்க தொட்டிலு தொட்டிலு பிணத்தை பூரா மெத்தையா விரிச்சாரு. பிணத்துக்கு மேல ஐயா சுடல போய் படுத்துக்கிட்டாரு. ஆமா அசந்து உறங்குதாரு. மாண்டவன மேல மாயாண்டி படுத்திருக்குது. இளவ மஞ்சு மெத்தையில படுத்திருந்தா எப்படி சொகுச்சு இருக்கும்? எவ்வளவு சொகுசா இருக்கும். இளவ மஞ்சு மெத்தையில படுத்திருக்கீங்களா? ஆமா அப்பேற்பட்ட மாயாண்டி சுடலை வாழ்ந்த பிணத்துக்கு மேலே மதிமயங்கு உறங்கியிருக்கும் போது சுடலை எண்ணுதார் நினைக்காரே. மையானம் போனது மாண்ட பிணத்தை தின்னது மாதா பார்வதிக்கும் அரையோன் சிவனுக்கும் தெரியணும் என்றே தெரிய வேணும் என்றே அம்மாவே அம்மா என்றே அருளுகுரலே மாயாண்டி அழுகுரலு போடுவார் ஆண்டவ மாயாண்டி அழுகுரலு சத்தமேதோ அம்மா பார்வதிக்கு கேட்டிடுது. மாயாண்டி அழுத சத்தம் மாய ஈஸ்வரிக்கு கேட்டிடு. சுடலையுடைய சத்தம் கேட்டு தாயான பார்வதியா மாயாண்டி பக்கத்துக்கு மாயா சக்தி வருவாளோ. மாயாண்டி சுடலையத்தான் பார்வதியா அரி நல்ல கையில் எடுத்து நிலைக்கு முத்தமிட்டாள். ஏந்தித்தான கையில் எடுத்து இடது கண்ணம் முத்தமிட்டாள். மாயாண்டி மேனி எல்லாம் ஆண்டபின வாழையது மல்லிகப்பா மணக்குதையாள் செத்தவின வாழையது அரளி போல மணக்குதையா அழகின பிணவாடு அழகின பிணவாடு அதாளி பூவ மணக்குதையா அழகின பிணவாடு அரளி பூவா ஐயா மாயாண்டி வேணியெல்லாம் ஆண்ட பிணவாடை சவச்செடி ஊன் இருந்து ஊன் வடியதை கண்ட பார்வதி பார்த்தாள். அப்ப பார்வதி கேட்கிறா மாயாண்டி இதுவரைக்கும் எங்க போன அணியல் வெட்டி இருக்குதே அணி எல்லாம் பட்டு இருக்குதே சொல்லலாயா மாயாண்டி இதுவரைக்கும் எங்க போன இதுவரைக்கும் எங்க போன எம்மதன சுடலாயா எம்மவேனே சுடலையா மாயாண்டி சொல்லுவாரோ எந்தாய வாரிய அம்மையோனம் போனே அம்மா ஆண்டவினம் தின்னேன் அம்மா காடு போனேன் அம்மா இறந்த வினம் தின்னேன் அம்மா ஈசஞ்சுடலை சொன்ன போதி சொல்லுவாளா எம்மவன சொல்லலாய்யா நீக்க கையிலுக்குள்ள மாண்டவினம் கலந்திருக்க சைவ நல்ல கையிலுக்குள்ள சவப்பால கலந்திருக்க மாண்டவினம் கலந்ததாலே கைலாசம் ஆகாதேடோ செத்த வீணம் கலந்ததாலே சிவ கையில விட்டு போகணுமே சிவ கையில விட்டு போகணுமே. ஆண்டவன் மாயாண்டிட்ட அம்மா பார்வதி சொன்னாள் ஐயா எப்ப பாதுபாவா இந்த கைலாசத்தை சுடுவாட மாத்திருவோம் கொஞ்ச நாளையில மாத்திருவாப்பா. நீ அள்ளி பழம் தின்னுட்டா வந்திருக்க நீ ஆகாத ஆதி கைலாசம் பிணந்துன்னு வந்ததுனால இனி பொறுக்க மாட்டேன் இந்த பார்வதி பூலவத்துக்கு கிளம்பிட வேண்டியது அப்படின்னு சொன்னார். ஐயா சொல்லல உனக்கு வேணும்னா நான் வேணும் வேண்டாம என்ன போக சொல்லுவியோ என்ன பொம்மைன்னு நினைச்சுக்கிட்டியா? அதானே
நம் பூலோகத்தை ஆள வந்தவன் பூமி பாரத்தை தீர்க்க வந்தவன் பிணச்சமயம் ஆத்தலனம் பேயாண்டி மாயாண்டிய பிறந்த என் அவதார காலகட்டமே நீங்களைய. அதனால அவதார காலகட்டம் நாம் முடிக்கணும்னா நானும் பிறந்த மவன் தானே. பிறந்த மவனுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல. எங்க அண்ணன் மூத்தவன் விநாயக பெருமானுக்கு சந்தியா கொடுத்துருக்க முக்குச்சந்தி மூளைச்சந்தியா. ஆமா, எங்க அண்ணன் பிள்ளையாரு முக்குச்சந்தியிலேருந்து மூளைச்சந்தியிலேருந்து அவர் இல்லாத இடமெல்லாம் இடம் பிடிச்சிக்கிட்டாரு. அவருக்கு 8 குலத்து இளையவன் எங்க அண்ணன் சின்ன அண்ணன் வேல்முருகன். சுப்பிரமணியம் அவர் மலை இருக்கெல்லாம் மலையாண்டி முருகனா போய் இருந்துகிட்டாரு. அப்ப எனக்கு இருப்பிடத்தை எங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்லல சிவங்கிட்ட கேட்காரு. அவன் சிவபெருமான் சொல்லுதாரு, உனக்கு என்னடா வேணும்? நான் பெத்த மவனே 46. அப்ப உனக்கு என்ன வேணும்? நீ அப்பாட்ட தானே பிறந்த மவனுக்கு பங்கு இல்லைன்னா சொல்ல போறோம். ஒரு கண்ணுல சந்தனத்தையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இடம். அப்ப ரெண்டு கண்ணு. அதனால பிள்ளைகள எந்த விதம் குறைபாடு வைக்கல. உனக்கு என்ன கேளு? அப்பதான் கேட்கார ஐயா சொல்லல, எனக்கு காணி நிலத்தை பங்கு போட்டுத்தா. அதானே இருக்கே இவ்வளவு இடம். காணி நிலம்னா மொத்தத்துல ஒரு 28 சென்ட் வரை இடம் கேட்காரு. கேட்காரியா? ஒரு சென்ட். ஆமா, அப்படி 27 சென்ட்ல எனக்கு இடம் போதமிட்டாரு சொல்லல. போதுமாடா ஐயா, வேற எது வேணுமா? இங்க வாங்க. நான் இருக்கக்கூடிய இடத்துல ஐயம்பந்தி தேவதைக்கு அண்ணாவி சிவனடைந்த பெருமாளை தலைமை பிடம போடணும். பேச்சு பிரமசக்திக்கும் கைலாசத்தில் இடம் கொடுக்கணும். அதோடு எனக்கு கிழக்கு பார்த்த திருமகா சொடல மாயாண்டின்னு பேர் வேணும். எனக்கு மேற்கு பார்த்த திருமகமாக எங்க அண்ணன் முண்டனுக்கு மண்கொலைத்து பீடம் விட்டு மாயாண்டின்னு ஒரு பேர் வேணும். கல்லால் ஜலை அழைத்து கருத்தப்பாண்டி சுடலை என்னும் பேர் வேணும். 8வது பீடம் போட்டு ஏணி வச்சு மலை சாச்சி ஈஜன் சுடலை மாடன் என்று பேர் வேணும். அது மட்டுமா, என் மாயாண்டி சுடலைக்கு கையிலே வீட்டுக்களை நடத்தணும், கனக விட்டு பார்க்கணும், இந்த கையை வெட்டணும், காணிலத்தம் பலி கொடுக்கணும். அதானே அப்படியாக அந்த கனியாப்பிள்ளையை வரவழைத்து காணிலத்தம் பலி வேணும். சாம கொடை நடக்கும் போது 7 அடுக்கு பரணு போட்டு எமஜாம விட்டு வேணும். அது தெரிய 6 ஜவை ஏறுத்து வெட்ட 7 கிடா கொட்டக்கோழி கறி சமைக்கணும், பொடி அரிசி சாதம் பொங்கணும், கொலக்கருவாடு வைக்கணும், குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கள். அது மட்டுமா, இந்த ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு வீட்டு கூட நடக்கும் போது எனக்கு மேலதாளம் முழங்கணும், வில்லுப்பாட்டு பாடணும். ஆண்டவன் சுடலை நான் அருளாடி கோமரம் எடுக்க போறேன். அந்த சாம கொடையில ஆண்டவன் சுடலை சிவன் மேல பயிரெடுப்பேன். இந்த சுடலை உன் மேலதான் கோமரமே பிடிப்பேன். நான் பிடிக்க போறேன். எங்க அம்மா பேச்சிய மலைக்கு எங்க ஆத்தா என்ன பெத்த பார்வதி ஆடணும். எனக்கு வில்லடிச்சு பாடணும். என் தாய் மாம வேணும். கண்ணு வரணும். மாயன் பெருமாள் பாடணும். இந்த மாயாண்டி சுடலை ஆடணும். கூச்சி கூச்சி ஆடணும். ஆட்டமென்னு செய்மதித்து ஐயா கையில நல்ல கையில கடவுள் மகன் சுடலைக்குத்தான் எத்தனை கும்ப இறக்காமல் 8 நாளா வீட்டுக்கோடை வாங்குவாரோ பில்லோடு முரசோடு மேலதாள ஊட்டோடு பழி வாங்குவாரோ மக மாயாண்டி கையில விட்டு வாங்கி கருத்த பாண்டி சுடலத்தை வாங்கி கடவுள் மகன் சுடலத்தை ஆண்டனர் இடவெளியிலே ஆண்டனர் மாயாண்டி அநேக கோடி வரங்கள்
பூலோகம் கிளம்புதாரே நிலையா வாங்கி பூலோகம் கிளம்பி வாரா மாயாண்டி சுடலத்தை மக்கா மதினாவில 7 நல்ல நிலைய வாங்கி ஏமசாம விட்டு வாங்கி கொட்டார கரையதியில குமரி பகவதி வாசலில 21 நிலையங்கள சுடலை இணையலமா சுடலை இணையலமா அம்மாளான பகவதியிடோ ஆண்டவமாயாண்டி 21 நிலையம் அது தெற்கு முட்டை கழுங்கலில இருவாச்சி மூடதியில உத்தப்பன பக்கத்தில அள்ளும் மனம் உள்ளங்காது 7 திரவியத்தை 7 சுடலை இருந்து காவல் செய்துவார் சுடலை இருந்து காவல் செய்துவாராயே அப்படி இருந்து காவல் செய்யும் போது நாடான நாடுதான நந்தமுனல் ஊரதியில 4 சாதி திருவதியிலோ நாட்டாம பெரும்புளைய 5000 புலையனுக்கும் அதிகாரி பெரும்புளைய 7000 புலையனுக்கும் அவை எசமானான பெரும்புளைய எஜமங்காளி பெரும்புளைய அந்த காளி பெரும்புளைய மாரணமையோடு மகிமையோடு ஆண்டு வாரான் புரளி மைய கையில் எடுப்பான் குடும்பங்களை கெடுத்துருவான் கையி மாரண மை கொண்டவன் மாகாளி பெரும்புளையன் புரளி மைய எடுப்பான் குடும்பத்தை பூரம் கெடுத்துக்கிட்டு இருக்கான் இருக்கான பாவி அதானே அஞ்சன மைய உண்டு அழுக்கு வித்த கிம்மளு உண்டு மாரண மைய உண்டு மயக்க வித்த பாட உண்டு உண்டு புலையங்கிட்ட அந்த காளி புலையன்கிட்ட ஆமா மாரண மையோடு மகிமையோடு மாந்திர தொழிலோடு இருந்தான் அவன் குலதெய்வம் பிளவக்கலிய சீக்கியமால் அருளாலே புலக்கொடி ஒரு பெண்மகளை பெற்றாள் பெற்ற மகளுக்கு மாவுசிக்கு என்று பேர் கொடுத்தான் அந்த மாவுசிக்கு வயது 16 பூத்து நிறைந்திருந்த காலத்தில் அவன் கையிலே காசிலே கடன் கொடுக்க யாருமில்லை என்று குறுக்க வழியே வாழ்வை தேட வேண்டும் என்று அந்த நந்தங்காளி பெரும்புளைய அம்மாளான மாபுசிக்கு தங்க நகை களை வாங்க வேண்டும் என்று ஐயா சுடல தெய்வம் இருந்து காவல் செய்தாரு 7 கிடார திரவியத்தை மாரணம் ஐயாள கண்டால் மாகாளி பெரும்புளைய மாகாளி புளைய மாயாண்டி சுடலையை இருப்பதை கண்டு ஐயா சுடலைக்கு ஆற கட்டி மையான அனுப்புனா இதுதான் சமயம் என்று 7 கிடார திரையத்தெல்லாம் தூத்து தொடச்சு அள்ளிட்டு வந்துட்டான் காளி புலைய அந்த காளி புலையினை கருவறுக்க வேண்டும் என்று ஆண்டவன் சுடலை அம்மா பகவதியிடம் அநேக கோடி வரங்கள் வாங்கி நந்தமுனல் ஊரிலே பாம்பாட்டம் போட்டாரு பாம்பாட்டத்தை பார்ப்பதற்கு மாவுசிக்கு கண்டாள் இந்த மாவுசிக்கு அழகை சுடலை கண்டு அண்ணன் வாங்கும் ஆண்டி போல பிச்சை வாங்கும் பிச்சாண்டியாக வந்து நின்று ஆண்டவன் மாயாண்டி திருவிளையாடல் காட்ட அப்ப மாயாண்டி சொன்னார் ஏடியே மாவுசைக்கு உண்ட அண்ணன் வாங்க வரல நான் அத்தானா வந்திருக்கும்படி உன்னை கஞ்சி வாங்கி குடிக்க வரல நான் கணவராக வந்திருக்கேன் இன்னும் 8 நாளுக்குள் உருவளிப்பேன் உத்தமியை சீரழிப்பேன் என்று வாக்கு கொடுக்க சொன்ன பிரகாரம் காளி புலையங்கிட்ட மவா சொன்னா புலைய 21 கணபுதங்களை காவலுக்கு வச்சிருந்தான் அப்பேற்பட்ட காவலுக்குள்ள காத்து நுழையாத கோட்டைக்குள்ள கல்வனாக மாயாண்டி நுழைஞ்சாரு மாவுசிக்கு கற்பழித்த 8வது நாள் மழை விளைய போய் அழிச்சாரு மழை விளை அழிந்த போது மாகாளி புலையனுடைய அண்ணமார் தம்பிமார்கள் எல்லாம் 7 விட்டு பழியமார் 8 விட்டு பிள்ளைமார்களை வரவழைத்து விளக்க சொல்லி புலையன் அழைக்க மாரணம் ஐயோடு மாகாளி பெரும்புளையன் ஓடோடி வந்தான் அந்த காக்காட்சி மழை விளையில கண்ணாடி பொஞ்சோலையில அந்த காளி மாகாளி பெரும்புளையன் சிதம்பரம் அச்சரது சிறு சொல்ல
உழவுல போடுதான் வரைஞ்சா இதை கண்டான் ஐயா சுடல ஏலே புலையா ஏ புலையா அவளை கற்பழிச்சது நான் தான்டா ஆமாப்பா இன்னைக்கு 8 மாசம் சூழ இருக்கிறதுக்கு நான் தான்டா காரணம் காரணம் அப்பா மழை அழிஞ்சது நான் தான்டா ஆமாப்போ ஏ புலையா புலையா என்ன நீ பிடிச்சடைக்குன்னா ஒரு திக்கு ஒருமவா உருக்கமா தலமகளா இருக்கணும் இருக்கணும்டா அப்பேற்பட்ட பெண்மகளை ஆம்போ 7 அடுக்கு பரணமேலை துடிக்க துடிக்க ஈரலும் ஆங்காவுமா எனக்கு தரணும் 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 பாப்பா அப்படி நீ சொன்னது ஒரு வேலைக்கு ஆமா நான் எங்க போவேன் அப்பேற்பட்ட தாயா தலைமவளை கனவு இல்லாம கற்பத்துல இருக்க பிள்ளைக்கு நான் எங்க போகணும் கேட்க அப்ப ஐயா சுடல சொன்னார் ஏடா ஏழை புலையா ஏ புலையா மழை விளையும் 8 மாசம் உன் மவ மாவு சக்கியா 8 மாசமா இருக்கா உன் மகளா எசக்கியத்தான் 7 அடுக்கு பரணு மேல நெஞ்சு கீறி பலி கொடுடா ஆயாண்டி சொன்ன போது மகளை என்று பாராமல் தாளி பெரும் பிள்ளைகள் காத்தாட்சி மலவிளையே ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கு ஊட்டுக்கொடை கொடுக்கும் நேரம் சாமாஜி ஜாமத்திலே மகளான மாவுஜிக்கு பரநிலை ஏத்தனம் போலையே குளிக்க தீய கையில் எடுத்து நெஞ்ச எங்க கீறுதான நெஞ்ச கீறுதான் காலி புலைய அந்த 8 மாத சூழு பிள்ளைய கையில் எடுத்தான் மாயாண்டி சுடலைக்கு துடிக்க 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 கொடுக்காம போலையே ஐயா சுடலை சொல்றாரு ஏழை ஏ புலையா எனக்கு எதிராளி அணி பிறந்தவன் எதிராளி பிள்ளைய நான் எடுக்க மாட்டேன்டா மாட்டேன் அதனால அம்மா உன்னை கருவறுக்கத்தாண்டா நான் வந்திருக்கண்டோ குடும்பத்தையும் நான் கருவறுத்துட்டேன் அதனால உண்மக எனக்கு வேண்டாம்ப்பா அவளை காலனுக்கு ஒப்பிடடா ஆமாப்போ மாயாண்டி சொன்ன நேரத்தில் பார்த்தன் காலி புலைய மாயாண்டி சுடலைக்கு படு வச்சு பார்த்தான் பச்சை களையத்துல புலையம் அடைச்சு வச்சுட்டான் அது வெண்ணலோடி இடிப்பிடித்து பச்சை களையம் வெடிச்சு அந்த புலையனையும் புலைச்சியும் கருவறுத்தார் ஐயா சுடல புலையம் புலைச்சிக்கு புலமாடம் புல மாடத்தின்னு பேர் கொடுத்து ஆண்டவேனார் மாயாண்டி ஏழுமலை காவுக்குள்ள வெள்ளத்தில கிளம்புதார ஏத்து மீன் போல எல்லோ மாயாண்டி தென்னாடு தேசத்தில தாமிரபரணி நதிக்கரையில் மாயாண்டி மாசுடலே அரவுடனே வருவாரா ஒரு காடு ஒரு நிலையோ சிவன பேரி மறுநிலையோ ஆரமங்கள ஒரு நிலையோ ஆண்டவன் மாயாண்டி ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில வெள்ளூர் கால்வாயில மாயாண்டி சுடலை என்று மகிமையோடு நிலைய வாங்கி புகழோடனே கிளம்பன் என்று பேச்சு மகன் சுடலாய்யா வெள்ளூர் தனை கடந்து பருங்குளம் பாதையாக செய்துங்க நல்லூர் விட்டு சத்திரம் பாதையாக பாளையங்கோட்டை திருநெல்வேலி பழைய வேட்டை மார்க்கமாக சுத்தமெல்லி தனை கடந்து சுடல தெய்வம் வாராரே கொண்டா நகரம் தனை கடந்து கல்லூர் மார்க்கமாக சங்கந்திரடு தனை கடந்து சுவாமி சுடலை வாராரே அரிய நாயகபுரமிட்டு முக்குடலு தனை கடந்து பாப்பாக்குடி பாதையாக கபாலி பாறை தனை கடந்து எடைகால் விளக்கு விட்டு துப்பாக்குடி பாதையாக பாப்பங்கோட நகரத்தில இசைக்கு அம்மா வாசலில ஆயாண்டி சுடல தெய்வம் மேற்கு பார்த்த திருமுகம்மா தடியம் பேரம் குடும்பத்தில பொருளையா வாங்குதார இந்த பாப்பாங்குளம் தன்னதியில இந்த தடியம் பேர வம்முசங்கள் மாயாண்டி
சுடலைக்குந்தா பிரம்மசக்தி வேச்சிக்குந்தா தாயான எசக்கிக்குத்தா தைய நல்ல மாத்தகிலா மூணாஞ்சவ காலாட்டி நாலாவது திங்களில திங்கக்கிழமை குடியழைத்து நாலாஞ்சவ கிழமையில மதிய கொடை தான் கொடுத்து நாலாஞ்சவ கிழமையில வெள்ளோடு மலஜோடு மேலதான ஓட்டோடு எங்க தனிய பேரம் குடும்பம் எல்லாம் ஓட்டு போட்டு கொடை கொடுத்தா வேச்சியம்மா எதுக்கியம்மா சுடல தெய்வம் தனிய பேரம் குடும்பங்களா வந்ததொரு மக்களத்தான் பட்டி பெருக வைத்து பாலாக பொங்க வைத்து பிரம்மசக்தி வேச்சியம்மா எசக்கை சுடல தெய்வம் காத்துவாரா தன்னலே தன்னை தானோ தலை தன்னும் தலலை தானோ தனலே தானோ தனலே தானோ தனலே தானோ தன்னன் நானோ தலை தன்னோ தனனை தன்னோ தனனை தானோ தனனை தன்னோளே மங்கள வாலியவே பாடுவதற்கு பாடுவதற்கு வாலி பாடுவதற்கு பாடுவதற்கு பாலச்சரஜதிய எல்லைக்காரல் போரிவா வாலி பாடுவதற்கு பொய் சொல்ல மையன் சாசா வேலையா பிரம்மசக்தி பேச்சி அம்மா வேலையா செங்காட்டு நீலிதான வேலையா பழியெடுக்க பிறந்த வேளா வேலையா தாயான இசக்கியோடு வேலையா மாயாண்டி சுடலை முன்ன வேலையா 61 பந்திகளும் வேலையா 21 குட்டரவும் வேலையா ஐயோ வாழ வேணும் 100 கோடிய 100 கோடிய 100 கோடிய மலை முருகனுடைய மலை முருகன் ஜன்னதி போக 100 கோடியா ஜன்னதி போலே கோயிலும் நன்றக வாழ வேணும் இந்த கோமரங்களும் வாழ வேணும் கோவிலே எண்டக வாழ வேண்டும் கோமரங்கள் வாழ வேணும் ஆடினவர்கள் வாழ வேணும் வில்லு பாடினவர்கள் வாழ வேணும் ஆடினவர்கள் வாழ வேணும் வில்லு பாடினவர்கள் வாழ வேணும் நமக்கு அட்டுவானி தந்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் தந்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் கோயிலுக்கு பூசை செய்த பூசாரியும் புகழோடு நீ வாழ வேணும் பூஜை செய்யும் பூசாரியும் புகழோடு நீ வாழ வேணும் சாமிக்கு அலங்காரம் செய்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் அலங்காரம் செய்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் பந்தல் போட்ட பந்தல்காரர் பாபு சுடே நீ வாழ வேணும் பந்தல் போட்ட பந்தல்காரர் பாபு சுடே நீ வாழ வேணும் ஒளி ஒளி அமைத்து தந்த இந்த ஒளி வெறிக்கும் வாழ வேணும் ஒளி ஒளி அமைச்சு தந்த ஒளி பெருக்கி வாழ வேணும் நம்ம யூடியூப் சேனலுமே சந்தோஷமாக வாழ வேணும் யூடியூப் சேனலுமே சந்தோஷமா வாழ வேணும் நாதஸ்வர அண்ணாவி என்ன நலமுடனே வாழ வேணும் நாதஸ்வர அண்ணாவி எங்க நலமுடனே வாழ வேணும் மேலே செட்டு அண்ணாவி என்ன மேன்மை பெற்று வாழணும் மேலே செட்டு அண்ணாவி மேன்மை பெற்று வாழணும் சாமி மகுடக்கார கலைஞர் எல்லாம் மங்களமாக வாழணுமே மகுடக்கார கலைஞர் எல்லாம் மங்களமாக வாழணும் நமக்கு சாப்பாடு தந்தவர்கள் சந்தோஷமா வாழ வேணும் சாப்பாடு தந்தவர்கள் சந்தோஷமா வாழ வேணும்
சமையல் செய்த தவசி பிள்ளை தலை தோங்கி வாழணுமே சமையல் செய்த தனிய பிள்ளை கற்று ஓங்கி வாழ வேணும் இந்த பந்தலுக்குள் வந்து நின்ன பல சனங்கள் வாழ வேணும் பந்தலுக்குள்ள வந்து நின்னா பல சொன்னங்கள் வாழ வேணும் நியமிதங்கள் செய்தவர்கள் நீண்ட காலம் வாழ வேணும் நியமிதங்கள் செய்தவர்கள் நீண்ட காலம் வாழ வேணும் ஊரவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழ வேணும் ஊராரெல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழ வேணும் கூட்டம் போட்டு அடிய கோமரத்தாடிகள் கோடி கால வாழணுமே கூட்டம் போட்டு கோமரத்தாடிய கோடி கால வாழணுமே தடியம் பேரம் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக வாழணுமே தடியம் பேரம் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா வாழணுமே படிக்க வந்த பக்க புலவர்கள் பவுசுடேனை வாழணுமே படிக்க வந்த பக்க புலவர் பவுசுடேனை வாழணுமே அன்னை எல்லோரும் வாழ வேணும் அன்னை எங்கூரு வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் அது எங்கூரு வாழ வேணும் செய்தார் வினைகள் எல்லாம் செய்தவரோடு போகணுமே செய்தார் வினைகள் எல்லாம் செய்தவரோடு போகணுமே மூத்த வேலை அனுப்பணுமே நம்ம ஸ்ரீதேவி அழைக்கணுமே மூத்த வேலை அனுப்பணுமே நம்ம ஸ்ரீதேவி அழைக்கணுமே பட்டி இங்க பெருக வேணும் பாலாக பொங்க வேணும் பட்டி அங்க பெருக வேணும் பாலாக பொங்க வேணும் மூங்கில் போலே அன்னை சுத்தம் முசியாமல் வாழ்க வாழ்க மூங்கில் போலே அன்னை சுத்தம் முசியாம வாழ்க வாழ்க ஏரிமையில் ஏறி விளையாடும் முகம் உண்டு விளையாடும் ஒரு ஆறு முகம் உண்டு ஈஸ்வருடைய ஞான வழி பேசும் முகம் உண்டு மணி பேசும் முகம் உண்டு ஒரு மணியார்கள் வினை தீர்த்த முகம் உண்டு அறுபது திட்டமோ ஒன்று வேல் வாங்கி நின்ற முகம் உண்டு நிண்டமோ ஒன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஐந்து சூரரை வைத்தமோ ஒன்று மனம்பரிய வந்த முகமாறு மணங்குளர வந்த முகமாறு ஆறுமுகமான புரணியர்ல வேண்டும் வேண்டும் புரணியர்ல வேண்டும் வேண்டும் அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளை எல்லா மக்களையும் காத்தருள்வாயே